ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா ஸ்கீம் மூலமாக உங்களுக்கான ஃப்ரீ கோர்சஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கோர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ரயில் கேவிஒய் இந்தியன் ரயில்வே .government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, ரயில்வே துறை மூலமாக உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கான ட்ரைனிங் மற்றும் கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த கொண்டு வந்திருக்காங்க. 2001 பார்த்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் 2025க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை தமிழகத்தையும் சரி எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு பார்த்தா இந்த ஷார்ட் டேர்முக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை முதல்ல நீங்கள் இதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸ்கீம் நேம் என்னென்னா ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா. இது எந்த ஸ்கீம் கீழே வருதுன்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா ஸ்கீமு கீழே வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9/1/2025 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே இஸ் ஆர்கனைசிங் எ ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட் nominated training center at all India level for youth under railway kaushal vikas yojana. This program is entry level skill development training program in various training கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏசி மெக்கானிக், கார்பெண்டர், சிஎன்எஸ்எஸ், அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்யூட்டர் பேசிக், கான்சென்ட்ரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏசி டெக்னீஷியன் மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக் லேயிங், வெல்டிங், பார், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. திஸ் ட்ரைனிங் வில் ஹெல்ப் கேண்டிடேட் இன் கெட்டிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிகம் செல்ஃப் எம்ப்ளாய்டு. இந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, த பர்சன்டேஜ் மார்க் இன் 10th கிளாஸ் வில் பி பேசிக் ஆஃப் மெரிட் ஆஃப் செலெக்ஷன். உங்களுடைய 10th மார்க்கை வச்சு நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10th யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க அதன் மூலமாக நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. சேம் இதே வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ அப்ளை பண்ணலான்னா 10/1/2025 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைன் ஃபார்ம் கிடையாது, முழுக்க ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், candidate imparted training under rail kaushal vikas yojana will not claim to seek employment அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ட்ரைனிங் முடிச்சதால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றது கேரண்டி கிடையாது. நாங்கள் ட்ரைனிங் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அதன் மூலமாக நீங்கள் பார்த்தா தனியாக வேலைவாய்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் இதுக்கு பார்த்தா ரிசர்வேஷன்லாம் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அட்டனன்ஸை பொறுத்த வரைக்கும் 75% கம்பல்சரி அட்டனன்ஸை பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கோர்ஸ் ஆஃப் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 வாரம் தான், 18 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கான கோர்சஸ் இருக்குதுங்க. வெறும் 18 நாட்கள் மட்டும்தான். பாஸ் க்ரைட்டீரியா 55% நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும், 60% ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெறும் 3 வாரம் தான் உங்களுக்கான ஃப்ரீ கோர்சஸ் இருக்க போது. அதர் டீல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Training will be provided free of cost, but candidate will have to make their own arrangement for ஃபுட்டிங் மற்றும் லாட்ஜிங். உங்களுக்கு ஃபோர்ஸ் மட்டும் இந்த கோர்ஸ் இலவசமாக சொல்லித்தராங்க. பட் நீங்கள் அங்கே போய்ட்டு தங்குறது, சாப்பாடு செலவு எல்லாமே உங்களுடைய ஓன் செலவில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ அலவன்ஸ் லைக் டெய்லி அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் ஒன்லி இன் டே டைமில் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷெல் பி ரெக்வயர்ட் டு கிவ் அன் அஃபிடவிட் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10 ரூபாய்க்கான அஃபிடவிட் கண்டிப்பாக நீங்கள் இஷ்யூட் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/1/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 days தான் டைம் வருதுக்கு.
உங்களுக்கு 24/1/2025 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எடுக்கப்படும். அதுக்கு மெயில் மூலமாக தெரிவிக்கப்படும். அவங்களுக்கு மட்டும் வந்து ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நோட்டரி பப்ளிக் அஃபிடேவிட் வாங்குற மாதிரி இருக்கும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்காது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 வாரத்துக்கான ட்ரைனிங்கை தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐசிஎஃப் கோச் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டியூட் அட்ரஸ், அந்த இன்ஸ்டியூட் அட்ரஸ் எங்கே இருக்குது, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் உடனே நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவைலபிள் ட்ரைனிங் ஷெடியூல் எப்போல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெல்டிங் ட்ரேட் முடிக்கணும் அப்படின்றவங்க 3/2/2025 22/2/2025 வரைக்கும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் பேசிக்கை பொறுத்த வரைக்கும் 3/2/2025 22/2/2000 அதான் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கும் அதே டைமிங் தான். அதுக்கப்புறம் ஃபிட்டருக்கு சேம் அதே டைமிங் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்ஸ்ட்டுக்கும் சேம் அதே டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணால் அதை அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தா ஐசிஎஃப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமே ஒரு 18 நாள் தான் உங்களுக்கான கிளாஸஸ் இருக்க போது. அதை முடிச்சவே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிஎல்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் அட்ரஸ் வந்து ஈரோட்டில் கொடுத்துருக்காங்க, ஈரோடு டிவிஷனில் அறிவிச்சிருக்காங்க. இது வெல்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே டைமிங் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் இருக்குது, ஒரு சில இன்ஸ்டியூட்டில் இல்லாமல் இருக்குது. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒர்க் ஷாப்லேயும் வந்து பார்த்தா இப்போதைக்கு அவைலபிளாக வந்து இல்லை. ஒரு சில இடங்கள் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து தாராளமாக அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து கோயம்புத்தூர் இருக்குது பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெக்கானிஸ்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, ஃபிட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கு சென்னை கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, ஈரோடு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கே இப்போதைக்கு இன்ஸ்டியூட் கொடுக்கல, இன்னும் 1 or 2 டேஸில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருச்சிராப்பள்ளி மற்ற இடங்கள்லையும் இருக்குது, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சென்னை, கோயம்புத்தூர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈரோடில் இப்போதைக்கு ட்ரைனிங் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ டேரெக்டாக எந்த கோர்ஸ் வேணும், எந்த ட்ரெயின் வேணும், நான் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் பேசிக் கொடுத்துறேன். இதில் போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட், சைன் அப் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன, அதேமாரி லாஸ்ட் நேம் இருக்குன்னா லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்கப்பாங்க வெரிஃபைக்கான லிங்க்கு, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ண பாருங்கள். லாகின் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இப்போதைக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் போயிட்டு அப்ளை ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு திரும்ப நீங்கள் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன், உடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் அட்ரஸாக இருக்கட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுங்க. அப்புறம் ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிளட் குரூப் என்ன, நீங்கள் எந்த கேட்டகரி கேட்டிருக்காங்க, ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டி அந்த மாரி உங்களுக்கான கேட்டகரியை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேஜுக்குள்ளே வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 10th மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. 10th நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடுனா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்ட் எஜுகேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, அதாவது 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துனோ அந்த பர்சன்டேஜை என்ட்ரு பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, பின்கோடு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டெலாம் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடும். இப்போ நீங்கள் திரும்ப அந்த இன்ஸ்டியூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்தலாம். இப்போதைக்கு கம்ப்யூட்டர் பேஸிக் கிளிக் பண்ணி அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்தா கீழே வந்துச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்னால் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும், நீங்கள் வேறு கோர்ஸும் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் கோர்சஸ் தேவைப்படுறாங்க அதையும் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. 3 கோர்சஸ் கிட்டே நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஸோ எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணும், தேர்டு அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எது குள்ளோ அது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா லோட் ஆகிட்டு உங்களுக்கு மேனேஜ் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். அடுத்த கட்டமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் ஹோம் பேஜில் போயிட்டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி என்ன, நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, எந்த இன்ஸ்டியூட் எதுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் பிரிண்ட் வேணும் அப்படின்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போ நீங்கள் கூட வந்து பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ கேட்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இல்லை எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா வித்ரா வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சில கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டியூட்டை கிளிக் பண்ணி எந்தமான இருக்குது, எந்தமான கோர்சஸ் இருக்குது, எப்போ ஷெடியூல் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு கோர்சஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு 3 வாரத்துக்கான கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் அந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் வந்து வேலையை போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.